ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ்கிங் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உலக இதய நாளை பற்றி பார்க்க போகிறோம். உலக இதய நாள் செப்டம்பர் 29. லப்டப் என்று சொன்னாலேயே இதயம் துடிக்கும் மொழிதான் நினைவில் வரும். மார்பின் இடது பக்கத்தில் அமைந்துள்ள இதயம் இடைவிடாமல் தொடர்ந்து இயங்கி உடல் முழுவதும் இரத்தத்தை பரவச் செய்கிறது. இப்படி ஓய்வின்றி நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இதயத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டாமா? இந்தியாவில் மாரடைப்பிற்கு பலியாகும் இளைஞர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குழந்தைகளுக்கு கூட இதய நோய் வரத் தொடங்கியுள்ளது என்று ஆய்வு அறிக்கை கூறுகின்றன. மாரடைப்பு வராமல் பாதுகாத்து கொள்ள நம்மால் நிச்சயம் முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த மாதிரி பயம் யாருக்குமே இருந்திருக்காது. வாகனத்தின் இன்ஜின் போல செயல்படும் மனித இதயத்தை சீராக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும். இன்றைய பாஸ்போர்ட் கலாச்சார உலகில் என்ன வேலை செய்தாலும் மன அழுத்தமின்றி செய்ய பழகி கொண்டாலேயே லேப்டாப் சத்தம் சீராக இருக்கும். இதன் விளைவாக உயரும் இரத்த அழுத்தம் மாரடைப்பு பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறது. உடல் பருமனும் அதிகமாக சேரும் கொழுப்பும் மாரடைப்பு வருவதற்கு மற்றொரு காரணம். நொறுக்கு தீனிகளாக உண்ணும் உணவு பழக்கத்தை கைவிட வேண்டும். இதயத்திற்கு புகை இதயத்தின் செயல்பாடுகளை புகை பழக்கமும் கடுமையாக பாதிக்கிறது. தற்போது பெரும்பாலான நோய்கள் ஏற்பட சர்க்கரை நோய் எனப்படும் நீரிழிவு நோயும் காரணமாக இருக்கிறது. முறையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உயரத்துக்கேற்ற உடல் எடையை பராமரிப்பது என ஆரோக்கியத்தை பராமரித்தல் மாரடைப்பு என்ற பேச்சுக்கே இதயத்தில் இடமிருக்காது. இதய நோயால் ஏற்படும் இறப்புகள் தான் உலகில் அதிகம் என்று உலக சுகாதார நிலையங்கள் குறிப்பிட்டுள்ளனர். உலகம் முழுவதும் 17.3 மில்லியன் மக்கள் மாரடைப்பால் இறக்கின்றனர்.